இன்றைக்கி என் முகத்தை காட்டாமல் உங்ககிட்ட நான் பேச போகிறேன். ஃபஸ்ட்டே சொல்லிக்கிறேன், என் மேலே இவ்வளோ அன்பு வச்சுருக்கிறதுக்கு உங்களுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி சொல்லிக்கிறேன். ஒரு சிஸ்டர் எனக்கு வாக்கு கொடுத்துருந்தாங்க. பையன் படிப்பு விஷயத்தில் பெரிய நம்பிக்கை கொடுத்துருந்தாங்க. அவனுக்கு கட் ஆஃப் மார்க் வரலைன்னா கவர்மெண்ட் காலேஜில் சீட்டு கிடைக்காது அப்படின்ற பயம் எனக்கு அதிகமாக இருந்தது. அதை அந்த சிஸ்டர்கிட்ட நான் சொன்னேன். பயப்படாதீங்க, அவன் மார்க்கே கம்மியாக எடுத்தால் கூட பரவாயில்ல, அவனை ப்ரைவேட் காலேஜில் சேர்க்கலாம் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. இது சரியாக இருக்குமான்னு எனக்கு ஒரு பயம் இருந்தது. ஆனால் அவங்க கான்ஃபிடெண்ட்டாக சொன்னதுனால நானும் பையனுக்கு ப்ரைவேட் காலேஜ் என்னென்ன இருக்குது அப்படின்றத சர்ச் பண்ண ஆரம்பித்தேன். நீட் இல்லைன்னா அடுத்த ஆப்ஷன் இன்ஜினியரிங் காலேஜ் தான். பேராமெடிக்கல் கோர்சஸும் நிறைய இருக்குது. ஆனால் எந்த கோர்ஸுக்கு எந்த சேலரி கிடைக்கும்ன்றது எனக்கு தெரியல. ஒரு அம்மாவா இன்ஜினியரிங் ஒரு 4 வருஷம் படித்து முடிச்சிட்டானா அவன் ஏதாவது ஒரு வேலை பார்ப்பான் அப்படின்னு நினைக்க தோணுச்சு. அந்த சிஸ்டர் என்கிட்ட என்னென்ன கோர்சஸ் இருக்குது, எது வேல்யூவாக இருக்குன்றத சர்ச் பண்ணி என்கிட்ட சொல்லுங்கள் அப்படின்னு சொன்னாங்க. நான் சர்ச் பண்ணதில் பிஇ இல்லைன்னா பிடெக் ஓகேவாக இருக்கும் அப்படின்னு நினச்சேன். ஏன்னா இது எனக்கு கிடைக்கிற வாய்ப்புன்றதுனால பையனுக்கு நல்ல எதிர்காலம் அமையுன்றதுனாலையும் இந்த கோர்ஸை நான் செலக்ட் பண்ணினேன். பையன்கிட்டையும் நான் சொன்னேன். அதுக்கு தான் அவன் சொன்னான், மேக்ஸ் வருமே நான் எப்படி படிப்பேன் அப்படின்னு. அதை வீடியோவில் கூட சொல்லியிருப்பேன். உங்ககிட்ட அதே வீடியோவில் இன்னொன்னும் சொல்லியிருப்பேன். நீட் எக்ஸாம் எழுதுறேன்னு பையன் சொன்னான்னு சொல்லியிருப்பேன். அதை பார்த்துட்டு அந்த சிஸ்டர் சொன்னாங்க, பையன் விருப்பத்துக்கு மறுப்பு சொல்லாதீங்க. 1 இயர் அவன் நீட் எக்ஸாமுக்கு ப்ரிப்பேர் பண்ணட்டும், புக்ஸ் எல்லாம் வாங்கி கொடுங்க, நெக்ஸ்ட் இயர் அவன் நீட் எக்ஸாம் எழுதட்டும் அப்படின்னு சொன்னாங்க. பையனோட கட் ஆஃப் 95 வராது அப்படின்னு நான் நினைக்கிறதுக்கு காரணம் அவன் அப்படி எழுதியிருக்கிறதுனால தான். ஒருவேளை நீட்டுக்கு ட்ரை பண்ணி அவன் பாஸ் பண்ணிட்டாலும் கவர்மெண்ட் சீட் கிடைக்கலன்னா நான் என்ன பண்ணுவேன்? இதெல்லாம் யோசிச்சுட்டு தான் அவங்க கிட்ட நான் இன்ஜினியரிங்கே பையன் படிக்கட்டும் அப்படின்னு சொன்னேன். சரின்னு சொன்னாங்க. அப்போது ஒரு காலேஜை பற்றி அவங்க கிட்ட நான் சொல்லியிருந்தேன். இங்கே நல்ல பிளேஸ்மெண்ட் கிடைக்கும்னு சொல்லியிருந்தேன். பையனுக்கும் ஒரு பெரிய நம்பிக்கை கொடுத்தேன். என்ட்ரன்ஸ் எக்ஸாமுக்கு ப்ரிப்பேர் பண்ண சொன்னேன். 4 வருஷம் முடிச்சுட்டா உன்னோட லைஃப் நல்லாயிருக்கும் அப்படின்னும் சொன்னேன். அவனும் அதை ஏற்றுக்கிட்டான். என்ட்ரன்ஸ் எக்ஸாமுக்கு படிக்க ஆரம்பிச்சிட்டான். அந்த டைமில் தான் அந்த சிஸ்டருக்கு நிறைய ப்ரெஷர். எனக்கு ஹெல்ப் பண்ணணும்னு நினச்சவங்களால ஹெல்ப் பண்ண முடியாத சூழ்நிலை அவங்களுக்கு ஏற்பட்டுச்சு. பையன் ரொம்ப நல்லா இருக்கணும்னு என்னை விட அவங்க நினச்சாங்க. விதி இந்த இடத்துல ஒரு சொதப்பல் பண்ணிருச்சு. எனக்கு இப்படி தான் நடக்கணும்னு கடவுள் எழுதி வச்சிருப்பாரு. அவன் எந்த கோர்ஸை படிக்கணும்னு கடவுள் முடிவு பண்ணி வச்சிருக்கலான்னு நினைக்கிறேன். அந்த சிஸ்டர் ரொம்ப பாவம். என்னால் நிறைய கஷ்டப்பட்டிருப்பாங்க. அந்த காலேஜோட ஃபீஸ் ஸ்ட்ரக்சரும் ரொம்ப ஜாஸ்திங்க. பையன்கிட்ட இந்த விஷயங்கள் எதையுமே நான் சொல்லலை. அவனும் நான் சொன்னதுக்காக டெய்லி அந்த புக் எடுத்து படிக்க ஆரம்பிச்சிட்டான். என்ட்ரன்ஸ் எக்ஸாமுக்கு ப்ரிப்பேர் ஆகிட்டு இருந்தான். அப்போ தான் நான் ஒரு முடிவு பண்ணேன், பரவாயில்ல அவன் என்ட்ரன்ஸ் எக்ஸாம் எழுதட்டும். நீட் எக்ஸாம் எழுதணும்னு ஆசைப்பட்டான், அதுவும் நடக்கலை. இந்த எக்ஸாமுக்கு படின்னு நானே நம்பிக்கை கொடுத்துட்டு அதை வேண்டான்னு சொல்கிறதுக்கும் எனக்கு மனசு வரலை. இதை ஒரு அனுபவமாக அவன் எடுத்துக்கட்டும்னு முடிவு பண்ணி இந்த சூழ்நிலையில தான் நான் இன்னொரு முடிவையும் தெளிவாக எடுத்தேன். இவனோட கட் ஆஃப் மார்க்குக்கு தமிழ்நாட்டில் ஏதாவது ஒரு கவர்மெண்ட் காலேஜில் கண்டிப்பாக சீட் கிடைக்கும். சென்னையில் தான் கொஞ்சம் கஷ்டம், ஏன்னா இங்கே தான் 195 சொல்கிறாங்க. ஆனால் ஊர் சைடில் ஏதாவது ஒரு கவர்மெண்ட் காலேஜில் கண்டிப்பாக சீட் கிடைக்கும்ல. கவர்மெண்ட் காலேஜ்லேயும் ஃபீஸ் கட்டி தான் ஆகணும். ஆனால் அங்கே ஃபீஸ் கம்மி, அதை என்னால் ஓரளவுக்கு கட்ட முடியும்ல. ஒரு விதத்தில் இதுவும் நல்லது தான். இந்த வருஷம் உதவி கிடைக்குதுன்றதுக்காக ப்ரைவேட் காலேஜில் போட்டுட்டேன்னா அடுத்த 3 வருஷத்துக்கு நான் என்ன செய்வேன்? இப்போ நம்மளால் ஒரு தெளிவாக ஒரு முடிவுக்கு வர முடியும்ல. ஒரு ஃபவுண்டேஷனில் ஃபார்ம் ஃபில்அப் பண்ணி கொடுக்குறப்போ இன்கம் சர்டிஃபிகேட்டோட +2 ரிசல்ட்டையும் சேர்த்து தான் கொடுக்கணும்னு சொல்லியிருக்காங்க. அதனால் அவனோட +2 ரிசல்ட்டுக்காக வெயிட் பண்ணிகிட்ருக்கேன். கம்யூனிட்டி சர்டிஃபிகேட் இருக்குது, ஆனால் இன்கம் சர்டிஃபிகேட் இல்லை. அதை அப்ளை பண்ணி வர்றதுக்கு 15 நாள் ஆயிடுச்சு. இப்போ சர்டிஃபிகேட் வந்துருச்சு. இதுக்கு மேலே ரிசல்ட் வந்ததுக்கப்புறம் அந்த ஃபவுண்டேஷனில் கொடுத்து பார்க்கலாம். கிடைச்சதுன்னா சென்னையிலேயே கண்டினியூ பண்ணலாம். அப்படி இல்லைன்னா வேறு எங்காவது தாங்க நாங்கள் போகிற மாதிரி இருக்கும். இதுக்கு இடையில் நம்மளால் எதையுமே சரி பண்ண முடியாதுன்னு தோணுச்சு. அதனால் கிட்னி விஷயமாக ஒரு முடிவெடுத்து அதை செய்யணும்னு நினச்சேன். மனசுக்கு சரின்னு படலை. இருந்தாலும் நிறைய பயம். என்ன பண்ணுறதுன்னு புரியல, யார்கிட்ட சொல்கிறதுன்னு தெரியல. அங்கேருந்தும் எனக்கு ப்ரெஷர் ஜாஸ்தி இருந்தது. ஒரு வழியாக அந்த பிரச்சனையிலேருந்து நம்ம சப்ஸ்கிரைபர்லேருந்து ஒரு சிஸ்டர் அந்த பிரச்சனையை ஃபோனில் பேசி முடிச்சு வச்சாங்க. அதிகமான ப்ரெஷர் நம்மளை முட்டாளாக்கிறது. அந்த இடத்துல பிள்ளைங்களுக்காக எடுக்கிற முடிவு பிள்ளைங்களுக்கு சந்தோஷத்தை கொடுக்குமான்னு பார்க்கணும். அதை பார்க்க மறந்துட்டேன். இப்போ எதுவுமே வேண்டான்னு தோணிருச்சு. நாங்கள் 3 பேர் தான். என்னால் என்ன படிக்க வைக்க முடியுதோ அதை தான் நான் படிக்க வைக்க போகிறேன். நான் கண்டு வச்சுருந்த நிறைய கனவுகளை அழிச்சிட்டேன். அந்த கனவுகளை பசங்க மேலேயும் சுமத்தக்கூடாது, ஏன்னா அவங்களுக்கும் ஒரு ஏமாற்றம் தான் தரும். இப்போ நான் வாழ்க்கையை நல்லா புரிஞ்சுக்கிட்டேன். இனி எனக்கு எந்த எதிர்பார்ப்பும் இல்லை.
என் பையன் என்ன மார்க் எடுக்கிறானோ எடுக்கட்டும், என்ன கோர்ஸ் என்னால் படிக்க வைக்க முடியுமோ அந்த கோர்ஸை நான் படிக்க வைக்கிறேன். மார்க் தாண்டா முக்கியம்னு அவங்ககிட்ட சொல்லிக்கிட்டே இருப்பேன். அதுக்கு காரணம் ப்ரைவேட் காலேஜில் என்னால் சேர்க்க முடியாதுன்றதுனால தான். பரவாயில்ல, சென்னையில் தான் படிக்க வைக்க முடியாது, ஆனால் சென்னை தாண்டி நிறைய காலேஜஸ் இருக்குல்ல, கவர்மெண்ட் காலேஜ், நல்லபடியாக படிக்க வச்சு காட்டுறேங்க. நமக்கு போன வாரத்துக்கு முன்னால் இருந்த மாதிரி நார்மல் வியூஸ்குள்ளே சேனல் வந்துரும்னு நினைக்கிறேன். நம்ம ஃபோனில் ஒரு 500 கான்டாக்ட்ஸ் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். நம்ம குட் மார்னிங்னு ஒரு மெசேஜ் பண்ணுறோன்னு வச்சுக்கோங்க. அந்த 500 பேரில் இருந்து ஒருத்தர் கூட ரிப்ளை பண்ணலைன்னா எப்படி இருக்கும்? அவ்வளோ பேர் இருந்தும் வேஸ்ட்டு தானே. எதுக்கு உங்கள் வீடியோவில் நிறைய நன்றி சொல்லிக்கிட்டே இருக்கீங்க அப்படின்னு வாட்ஸ்அப்பில் ஒரு சிஸ்டர் கேட்டிருந்தாங்க. உங்கள் லைஃப்பில் உங்களுக்கு யாராவது ஒரு சின்னதாக உதவி செஞ்சால் கூட நீங்கள் நிச்சயமாக நன்றி சொல்லுவீங்கல்ல. ஒருவேளை நீங்கள் அவங்கள அதிகமாக பார்க்கக்கூடிய சூழ்நிலை இல்லைனாலும் உங்கள் மனசில் அந்த நன்றி இருக்கும்ல. என்னைக்காவது மறுபடியும் பார்த்தீங்கனாலும் அந்த நன்றியை நீங்கள் வெளிப்படுத்துவீங்கல்ல. ஆனால் நான் இந்த அன்புள்ளம் கொண்டவங்களை டெய்லி பார்த்துக்கிட்டு இருக்கேன். என் வீடியோ மூலமாக எந்த ஐடியிலேருந்து என்ன கமெண்ட் வருதுன்ற வரைக்கும் நோட் பண்ணுவேன். ஒரு ஐடியிலேருந்து கமெண்ட் வரலைன்னா ஏன் அவங்க பண்ணலைன்னு நான் யோசிப்பேன். அந்த அளவுக்கு இவங்களுக்கும் எனக்கும் ஒரு அட்டாச்மெண்ட் இருக்குது. நிறைய நல்லதை மட்டுமே யோசிக்கிற மனுஷங்களை என் லைஃப்பில் பார்த்ததே கிடையாது. அதனால தான் இது எனக்கு ஆச்சரியமாக இருக்குது. அந்த நன்றியை வெளிப்படுத்துகிற விதமாக அவங்கள நினைக்கிறப்போ, அவங்கக்கிட்ட பேசுகிறப்பெல்லாம் நான் நன்றி சொல்லிக்கிட்டே இருப்பேன். என்னோடய வீடியோவுக்கு ஹைப்டு அப்படின்னு காட்டும். நான் சொல்லியிருந்தேன், என்னோடய வீடியோவுக்கு ஹைப் பண்ணிங்கன்னா எனக்கு அமௌண்ட் இன்க்ரீஸ் ஆகும் அப்படின்னு. அந்த ஒரு விஷயத்துக்காக இப்போ வரைக்கும் அதை கரெக்டாக ஃபாலோ பண்ணிகிட்ருக்காங்க. ஏன்னா எனக்கு யூடியூப்பில் சேலரி கிடைக்கணும், அந்த சேலரி எனக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு அவங்களுக்கு தெரியும். லைக் பண்ணுறதுனால உனக்கு ஒரு நன்மை கிடைக்குதா, சூப்பர் தேங்க்ஸ் பண்ணுறதுனால உனக்கு ஒரு நன்மை கிடைக்குதா, சேலரி வருமா, நான் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லி பண்ணுறாங்க. எப்படிங்க இந்த நன்றியெல்லாம் மறக்க முடியும்? ஃபஸ்ட்டு ஆக்சிடெண்ட்டில் நான் நடு ரோட்டில் அடிபட்டு விழுந்து கிடந்தப்போ தலையிலிருந்து நிறைய லாஸ் ஆயிட்டுருக்கு. யாருமே தொட்டு தூக்கலை, பயத்தில். என் பையன் மட்டும்தான் நடு ரோட்டில் கிடந்த என்னை இழுத்துட்டு போய் ஓரமாக போட்டான். நான் கண் முழிச்சதுக்கப்புறம் ஃபஸ்ட்டு கேட்ட கேள்வி என்ன தெரியுமா? ஏன் இப்படி இருக்காங்க, யாருக்குமே மனசாட்சியே இல்லையா அப்படின்னு கேட்டேன். அவன் மைண்டில் மக்கள் இப்படி தான் இருப்பாங்க அப்படின்னு சின்ன வயசுலேயே ஃபிக்ஸ் ஆயிடுச்சுன்னு வச்சுக்கோங்களேன். அதுலேருந்து அவனால் மாறவே முடியாதுங்க. அப்படி இருந்த பையன்கிட்ட நான் யூடியூப்பில் இருக்கிற நல்லவங்களை பற்றி சொல்லுவேன். இப்படியுமா மனுஷங்க இருப்பாங்க அப்படின்னு ரொம்ப ஷாக்காகி கேட்பான். நல்லவங்களும் இந்த பூமியில் இருக்காங்கன்றத எங்கள் 3 பேருக்கும் இந்த யூடியூப் சேனல் தான் உணர்த்துச்சுங்க. பையனை இந்த பெட்டல்ஸ் கட் பண்ண வேண்டான்னு நான் சொல்லுவேன். அதுக்கு காரணம் அவன் பாருங்கள் பாதியாக கட் பண்ணிடுவான் சில நேரங்களில். எனக்கு பெட்டல்ஸ் லாஸ் ஆகும். இந்த ஃபோம் ஷீட் கிடைக்கிறதே ரொம்ப கஷ்டமாக இருக்குது. இந்த மாதிரி ஒரு பெட்டல்ஸ் லாஸ் ஆனால் கூட எனக்கு ரொம்பவே மனசுக்கு கஷ்டமாக இருக்கும். இது டபுள் லேயரில் பண்ணது எவ்வளோ அழகாக இருக்குல்லங்க. ஒரிஜினல் பூ மாதிரியே இருக்குங்க பார்க்குறதுக்கு. நான் பூவாக செஞ்சு விற்கலைங்க, பெட்டல்ஸ் தான் சேல் பண்ணுறேன். ஏன்னா ஒவ்வொரு பூவையும் செய்கிறதுக்கு எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்கும். இப்போது இடுப்பு வலி அதிகமாக இருக்கிறதுனால தான் கொஞ்சமாக பெட்டல்ஸ் மட்டும் கட் பண்ணி சேல் பண்ணிகிட்ருக்கேன். பூவாகவே செஞ்சு கொடுத்துருங்க, எக்ஸ்ட்ரா அமௌண்ட் உங்களுக்கு அதிகமாகவே போட்டு விடுறேன் அப்படின்னு சொன்னாங்க. அதுக்காக தான் இந்த ரிஸ்க் எடுத்து செஞ்சேன். பெட்டல்ஸ் வாங்குறவங்களுக்கு நிறைய கான்ஃபிடென்ஸ் இருக்கும். அவங்க அந்த பூவை நான் செஞ்சுருவேன்ற நம்பிக்கையில் தான் அதை வாங்குவாங்க. அவங்களே அந்த பூவை செஞ்சு வைக்கிறப்போ அவங்களுக்கு நிச்சயமாக ஒரு சந்தோஷம் கிடைக்கும். நான் யூடியூப் நடத்துகிறதும் இந்த வாழ்க்கையை ரன் பண்ணுறதுக்காகவும் மன அமைதிக்காகவும், இந்த பெட்டல்ஸ் சேல் பண்ணுறதும் வருமானத்துக்காக தான். வியூஸ் அதிகமாக போனதுனால ஒரு 6 ஆர்டர் வந்திருந்ததுங்க. கொஞ்சமாக அதையும் முடிச்சு அனுப்பிட்டேங்க. பெட்டல்ஸோட ஸ்டெம்ஸையும் சேர்த்தே கொடுக்குறேங்க. 100 பெட்டல்ஸ் 100 ஸ்டெம்ஸ் 600 ரூபாய்க்கு கொடுக்குறேங்க. ஜாஸ்மின் பெட்டல்ஸும் இருக்குது, முல்லை பெட்டல்ஸும் இருக்குது. உங்களுக்கு என்ன வேணுமோ அதை வாட்ஸ்அப்பில் மெசேஜ் பண்ணி ஆர்டரை கன்ஃபார்ம் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா மறக்காமல் லைக் பண்ணிக்கோங்க. ஹைப் ஆப்ஷன் கொடுத்துருங்க. நன்றி, வணக்கம்.